தம்பி, புதுசா காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சட்டத்தை மட்டும் கையிலே எடுக்காது. சட்ட பையில போன் இருக்கா, அண்ணனுக்கு ஒரே ஒரு கால், நம்ம புள்ளிங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து உனக்காக சண்டை செய்யறோம். சரியா? எதுக்குமே பயப்படாது. போலீஸா இருந்தாலும் சரி, அண்ணன் பாத்துக்கோ. ஓகே தம்பி, இந்த ஏரியா பேர் என்ன? ஊர் பேர் தெரியாம தான் ஊருக்குள்ள நுழைஞ்சியா? எப்படா தம்பி? சூப்பர்ண்ணா, சொல்லுப்பா. மலை 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 8 மலை. இதுதானா? சரி, இங்க யாருப்பா சுப்பிரமணி? சுப்பிரமணி நானும் அவங்கள க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்யா. 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒரே இடத்துல சாப்பிட்டோம், ஒரே இடத்துல வளர்ந்தோம், ஒரே இடத்துல பேண்டோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டியா அவன். அவன் அடிச்சா எனக்கு வலிக்கியா, எனக்கு ரத்தம் இல்லைன்னா அம்மா சாவாயாங்க. என்னையா ஏதாச்சும் பஞ்சாயத்தா? ஓகே சார், விக்டிம் ஃபைனல் பண்ணியாச்சு சார். இங்கே தான் இருக்காங்க, வந்தீங்கன்னா லாக் பண்ணிடலாம் சார். ஓகே சார், ஓகே சார். ரிப்போர்ட்டருக்கு சொல்லிடுங்க. ரிப்போர்ட்டர் லத்தி, தண்ணி, அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணிடுங்க சார். ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. தம்பி கிளம்பு, கார்மட ஸ்டேஷன். வா வா வா. சார், என்ன சார் ஆச்சு? என்ன சார் பண்ண அவன்? உன் ஃப்ரெண்டு தானே சுப்பிரமணி? நேற்று போலீஸ் வண்டியே திருடிட்டு எங்கேயோ விற்றுருக்கான். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்ட்டான். ஆனால் கடைசியாக ஒரே ஒரு ஃபோன் கால், உன் நம்பர் தான் வந்திருக்கு. ஸ்டேஷன் வா. சார் இல்லை சார், சுப்பிரமணி க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் இல்லை சார், பக்கத்து வீட்டு பையன் தான் சார். இப்போ தானே சொன்னீங்க அண்ணனா ரொம்ப க்ளோஸு, பக்கமாக பேசுனீங்க. கம்முண்டுடா சார். இப்போ சொல்கிற மாதிரிலாம் இல்லை சார். சார் ஒரே நிமிஷம் சார், எதுக்காக அவனுக்கு கால் பண்ணணும்னு காரணமாச்சும் கேளுங்க சார். என் நெட்டு முடிச்சு சார், டேட்டா பேக் போடுறதுக்கு 19 ரூபாய்க்காக தான் சார் கால் பண்ணேன். இதுக்காகலாம் அரெஸ்ட் பண்ணலாமா சார்? என்ன விசாரிக்கிற முறையில் விசாரிச்சா தெரிஞ்சிடும். சார் ப்ளீஸ் சார், விடுங்க சார்.